கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக எதற்கு பாத்திரமாய் அல்லது எதற்கு பாத்திரராய் இருக்கிறோம் என்ற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் நாங்கள் சுவிசேஷத்துக்கு பாத்திரராய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பிலிப்பியர் 1:27 சொல்லுகிறது, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்றால் என்ன? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக பாடுபட்டு, நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக மரித்து, நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு வெற்றி சிறந்தவராக எழுந்தாரே, அந்த சுவிசேஷத்துக்கு, அந்த நற்செய்திக்கு நாங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் மிக கவனமாக கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பிலிப்பியர் 4:1 சொல்கிறார், அதனால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம். எப்படி சுவிசேஷத்துக்காக பாத்திரமாக இருக்கிறோமோ அதே போல கடைசி வரைக்கும் நாம் அந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 1:9-10 இவ்வாறு சொல்கிறது, தயவுள்ள நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சகோதரர், நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏகமானதாய் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை புத்தி சொல்கிறேன். ஆம்பிரியமானவர்களை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்திருக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். நாம் அவரோடு ஐக்கியமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு இணைந்து இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அந்த ஐக்கியத்தின் உன்னதமான மேன்மையை சுவிசேஷமாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நற்செய்தியை நாங்கள் அப்படி மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக, அதுக்கு பாத்திரவான்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 4:10 4:10 சொல்கிறார், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை பொழுது நாங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம். அப்பதான் நான் இயேசு கிறிஸ்துவோடு மரித்தேன், இயேசு கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட்டு அவருடைய ஜீவனை நான் சுமந்து திரிகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை சுமந்து திரிகிற ஜனங்களாய் இருக்கிறோமா? அவருடைய ஜீவனை சுமந்து திரிகிற ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நாங்கள் அவரோடு கூட மரிக்க வேண்டும், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படணும், அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் அந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக இருக்கும் பொழுதுதான் நாம இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை சுமந்து திரிகிற ஜனங்களாய், எங்களை பார்க்கிற ஜனங்கள் எங்களிலே அந்த சுவிசேஷத்தை காண, எங்கள் சுவிசேஷத்துக்கு பிரதிபலிப்பாக இருக்க கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதுக்கு பாத்திரராய் மாற்றுவாராக. God bless you.